ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சன்ல சேமியா குல்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேமியா குல்ஃபி பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல 500 ml அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து இது கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவாட்டு குறையிறது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த பால் கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது ஃபுல் க்ரீம் மில்காட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இதோட 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் நல்லா கரைஞ்சதும் இதோட 1 டீஸ்பூன் சோள மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சோள மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்தீங்கன்னா இந்த பால் சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். வெண்ணிலா எசன்ஸ் நான் இன்னைக்கு ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த சேமியா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த சேமியா நல்லா வேகிறது வரைக்கும் இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, பாலும் கெட்டி ஆயிடுச்சு, அந்த சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஐஸ் மோல்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஐஸ் மோல்டு இல்லைன்னா சாதாரண ஸ்டீல் கப்பில் கூட நீங்கள் இதை ஊற்றிக்கலாம். இப்போ இதை அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு மேலே கவர் பண்ணிக்கோங்க. இதோட நடு பக்கத்தில் ஐஸ் ஸ்டிக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. சூப்பரான சேமியா குல்ஃபி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த சேமியா குல்ஃபியை இந்த சம்மருக்கு உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.